ஆறாம் வாரமாக வரும் வாரம் எப்போது வரும் என்று காத்திருக்க வைக்கும் அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சிக்கு இந்த வாரமும் பேரன்போடு வரவேற்கிறேன் உங்கள் அனைவரையும். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழல் இருக்கும். இதுவரைக்கும் நாங்கள் பேசிய தலைப்புகளுக்கு எல்லாமே கொஞ்சம் மாற்றமா இந்த வந்திருக்கிறவர்களுடைய அந்த ஆட்டிடியூடு, அந்த அவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த விதம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது புரிய வந்துடும். பொதுவாக தமிழ் என்ன சொல்கிறது என்றால், உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த கேலக்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த பெரிய இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொரு தனி மனித அல்லது தனி உயிருக்கும் இடையில ஒரு பிரிக்க முடியாத ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை சொல்றது எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்றுதான். இந்த உடல் இருக்கும் வரையில் தான் இந்த உலகத்தை எம்மால் அனுபவிக்க முடியும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த உடலை எந்த அளவுக்கு நாங்க பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய அழகெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரும். இன்று நாங்கள் உடலை பற்றி பேச போகிறோம். அதாவது ஃபிட்னஸ். இரு பக்கமும் வருகை தந்திருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஒன்று பாடி பில்டர்ஸ், இல்லைனா பாடி பில்டர் ஆக போறவங்க. ஒன்று உடல் குறித்து அக்கறை எடுத்து உடம்ப உறுதியா வச்சிருக்கணுங்கிற எண்ணத்தோட ஏற்கனவே வந்தவர்கள் அல்லது இப்போது தொடங்குபவர்கள். ரெண்டு பக்கம் இருக்கிறவங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களோட கைத்தட்டல். சரி, இங்க வந்திருக்கக்கூடிய டீம் நொதர்ன் ஃபிட்னஸ் என்று அழைக்கப்படுகின்ற வடமாகாணத்தின் மிக முக்கியமான ஒரு முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம், ஒரு ஃபிட்னஸ் சென்டர். அதனுடைய ஸ்தாபகராகவும் உரிமையாளராகவும் இருக்கக்கூடிய திரு சங்கர் அவர்களுக்கு ஒரு தனி கைத்தட்டலை கொடுத்து அவரை வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். சரி, தொடங்கலாம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன, என்ன வயசு, ஏன் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வந்தது? இதுதான் கேள்வி. ரெண்டு பக்கமும். யார் தொடங்க போறீங்க? என் பேர் சிவசாய் வர்ணோலசிங்க. நான் எனக்கு 29 வயசு. நான் வந்ததுக்கு காரணம் அழகா இருக்கணும்னு தான் மெயின் ரீசன். அழகா இருக்கிறதுக்கும் ஜிம்முக்கு போறதுக்கும் என்ன தொடர்பு? பொதுவா பொண்ணுங்க அழகா இருக்கணுமா இருந்தா அவங்களுடைய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபோக்கஸ் என்னது? பியூட்டி பார்லர் தான். சரியா? அது அழகா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? ஒருத்தர் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து தூங்க போற வரைக்கும் இருக்கிற எல்லா பண்புகள்ல இருந்து என்ன சாப்பாட்டுல இருந்து பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஜிம்முக்கு போகணும்னு நீங்க ஏன் முடிவெடுக்கிறீங்க? பியூட்டி பார்லருக்கு போனா அவங்களே அழகா வரைஞ்சி எல்லாம் தந்துடுறாங்கல்ல. அது என்னை பொறுத்தவரையில அது தற்காலிகம்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னு சொன்னா அழகுன்றது ஒரு குறிப்பிட்ட காலம் போக அது தெரிய வந்துடும் இல்லையா? அப்போ நாங்கள் வெள்ளையா வரண்டா கூட அது ஒரு க்ரீம் ஒன்றில் ஏதாச்சும் ஒரு இதான் இருக்க போகுது. இது ஹெல்த் சம்மந்தப்பட்டது, உடற்பயிற்சின்றது. அதை பொறுத்தவரையில் எங்களுக்கு இப்போ ஓடிக்கொண்ட காலத்தில் இது தனியாக ஒரு சென்டராக இருக்கிறபடியா எங்களுக்குரிய எப்பையும் போய் செய்து கொள்ளலாம். அதுவும் ஒரு காரணம். சாதாரணமா ஜிம்முக்கு போறதுனா, இப்ப நான் படம் பார்த்து வளர்ந்த ஒரு ஆளுங்கிறனால இந்த ஒரு படத்தை சூர்யா என்ன பண்ணுவாரு, ஒருத்தவங்க போட்டு அடிச்சிடுவாங்க. சின்ன வயசுல தோணும்ல எல்லாருக்குமே, ஒரு ஆண் அப்படின்னா தான் அழகா இருக்கணும்னு ஏன் யோசிக்கிறான்? ஒரு பெண் இல்ல சக கூட்டம் நம்மளை பார்க்கணுங்கிறது. அதேதான் இந்த பக்கமும். உங்களுக்கு அந்த மாதிரி ஜிம்முக்கு போகணுங்கிற ஆசையா வருது? நான் ஒரு சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட். நெட்பால், ஜாவலிங், எல்லாம் செய்வேன் நார்மலாவே. சின்ன வயசுல இருந்தே வீராங்கனை தான். ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட்டோட தான் இருந்தேன் நான் இல்லையா? அது ஒரு 2011 நான் A level எடுத்தோடனே விட்டுட்டேன், டச் இல்லாம போயிட்டு. அதுவும் ஒரு ரீசன். அப்ப அடிப்படையிலேயே எனக்கு அந்த ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது. ஆனா அதுக்குரிய தனியா கேர்ள்ஸுக்கு உண்டு ஒரு தனித்துவமான ஒரு இடம் ஒன்று இல்லாமே இல்லை யாழ்ப்பாணத்துல. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இல்ல மேடம், அங்க நம்ம வவுனியில படிச்ச இடத்துலயும் அப்படி இல்லாமே இல்ல. பொதுவா வடமாகாணத்துல வடமாகாணத்துல அப்ப தேடிட்டு இருக்கும் போதுதான் இது ஓபன் பண்ணி ஒரு 15 நாள் அப்படித்தான் இருக்கும். என்னென்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க ஜிம் இப்ப எவ்வளவு காலமா ஜிம்முக்கு போய்? சரி, அதெல்லாம் நம்ம பொறுமையா கதைப்போம்ல பக்கத்துல. சரி, நல்ல ஆரம்பம். கைத்தட்டல் கொடுத்து. அடேப்பா. எனக்கு இப்பதான் ஐ அம் ஜிம்சிகா. என் பேர் ஜிம்சிகா. எனக்கு இப்பதான் 15 இயர்ஸ். ஏஞ்சல் நேஷனல் ஸ்கூல். ஸோ இப்போதான் எனக்கு 15 இயர்ஸ் ஓல்ட். நான் லாஸ்ட் 6 மந்த்ஸாக தான் ஜிம்முக்கு வரேன். அதுவும் இந்த கோவிட் லாக்டவுனால 3 மந்த்ஸ் வரையில. ஸோ இந்த 3 மந்த்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ காலம்? 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கீங்க? இல்லை, ஏன் ஜிம்முக்கு போகணும்னு ஒரு ஆசை? அதுவும் 15 வயசுல கிளாஸில் எல்லாருமே டீஸ் பண்ணுறது ஒரே இந்த வெளியில் போனாலும் வயசுக்கு ஏற்ற மாதிரி
இல்லை நீங்கள் பெரிய ஆக்கள் மாதிரி. அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையே, இப்போ மாறி இருக்காங்க அப்படியா? இப்போ வெயிட் ரைட். ஸோ அதில் எனக்கு சரியான இந்த டிஸ்கிரேஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரிஸில் தான் போனேன் நான். என்ன டிஃப்ரெண்ட் இப்போ இந்த 6 மாசத்துல? மெனி டிஃப்ரென்ஸ். எல்லாருமே சொல்கிறேன் வேணா நல்ல ஷேப்ஸ், நல்ல வெயிட் லூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல 10 kg லூஸ் பண்ணிருக்கேன். நாளா 2 வருஷமா போயிட்டு இருக்கேங்க. வாழ்த்துக்கள். உங்களோட அந்த attitude எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவா நம்ம வடமாகாணம் இல்ல யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே, இல்ல தமிழ் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே ரொம்ப அதிகமா வந்து பெண்களுக்கு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நம்ம வீட்டுல? ஒன்று கிளாசிக்கல் டான்ஸுக்கு போக சொல்லுவாங்க, இல்லை மியூசிக் படிக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. நிறைய 90% அப்படிதான் நடக்குது. அது தப்பு. அதனால தான் கேட்குறேன், வீட்டில் எப்படி சொன்னாங்க ஜிம்முக்கு போ? என் அம்மா தான் கொண்டு போய். இங்கிலீஷ் தான் கம்ஃபர்டபுள்னா நீங்க அப்படியே கதைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எங்களுக்கு புரியும், திருப்பி பேச தான் தெரியாது. இல்லை, எங்களோட அம்மா தான் கொண்டு போய் சேர்த்தது ஜிம்மில். அவள் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதே என் மாம் தான். ஸோ ஒரு அம்மாவோட சப்போர்ட் இருந்தால் எல்லாம் செய்யலாம். என்ன ஆம்பிஷன்? ஃபியூச்சர் டாக்டர். அதை விடுமா, ஒர்க் அவுட் ஃபிட்னஸ், அதுல என்ன ஆம்பிஷன்? அதுல சரி பார்க்கலாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. மேலே கூட. என்னுடைய பெயர் மயூரதாஸ். சொல்லுங்க மயூரதாஸ். எனக்கு இப்போ தற்பொழுது 30 வயசு. 30 வயசு. எனக்கு முதல் பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஹாலிவுட் ஆக்டர் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் சின்ன வயசுலேயே அவருடைய ஸ்டார் மூவிஸ் இங்கே யாழ்ப்பாணத்தில் டிவியில் பார்ப்பேன். அப்போ அவருடைய திரைப்படங்கள் மூலமாக அந்த மாதிரி ஒரு அதுதான் ரோல் மாடல். அதனால தான் ஜிம். இப்போ எவ்வளோ காலமா ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கீங்க? இடையில விட்டுட்டா மாதிரி? நான் இடையில என்னென்னு சொல்கிறது, வீட்டில் வந்து ஃபேமிலி பெருசாக பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் என்ன ஃபேமிலிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். 30 வயசில் ஒரு ஆள் பேசுகிற பேச்சாது. நீங்கள் தான் ஜிம் ஒர்க் அவுட்னா அதுக்கு குடும்பத்துக்கு பாரம் போடக்கூடாது. உண்மையான காரணத்தை சொல்லுங்கள், ஏன் இடையில ட்ராப் ஆச்சு? இடையில இந்த கொரோனா பேண்டமிக் இந்த பிரச்சனையால் ஜிம்முக்கு ஒரு வருஷம் போல இப்போ போவேனாட்டாங்களா அங்கெல்லாம்? அப்படி வீட்டில் கொஞ்சம் பயம். இங்கே எஃப்னால எல்லா இடம் பொதுவாக. ஆனால் தப்பான ஒரு விஷயம் இல்லை, ஒரு தவறான ஒரு விஷயம். பக்கத்தில் கொடுங்க. ஆர்னால்டு ஷ்வார்ஸ்நெகரை பார்த்து ஆசை வந்தது. என் பேர் ராஜா. எனக்கு வயசு 51. உண்மையாவா? ஓமோம், 51. என்னுடைய மகன் அங்கே இருக்கிறார், அந்த கருப்பு டீஷர்ட்டோட இருக்கிற என்னோட மகன் மூத்தவர். எவ்வளவு காலம் ஒர்க் அவுட் பண்றீங்க? நான் ஆரம்ப காலத்திலேருந்து ரேமன் மாஸ்டர்கிட்ட கராட்டி இதில் பயிற்சி பண்ணி யாழ்ப்பாணம். அப்போ கராத்தே தெரியும். மற்ற கராத்தே ப்ரௌன் பெல்ட் எடுத்துனாங்க. அது அப்புறம் எங்களை சிச்சுவேஷன்கள் சரியில்லாதனால அந்த நேரம் மற்றது சிலம்பு கொஞ்சம் பழகிக்கிறோம். சிலம்பு இதுகள் பழகிக்கிறோம், நிஞ்சக் இதுகள் பழகிக்கிறோம். அதோட தொடர்ந்து நாங்கள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டு வந்தபடியாக எனக்கு ஒரு ஆசை வந்து ஜிம் பயிற்சி செய்து கொஞ்சம் இந்த பொடியை கொஞ்சம் ஹைட்டாக வைக்கொள்ளணும்ன்ற ஒரு ஆசை. இந்த வயசுலேயும் இப்படி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு வந்தது. அதோட நான் அவரை சந்தித்தேன், எங்கள் மாஸ்டரை சந்தித்தேன். அவர் ஒரு சில ஆலோசனைகளை எனக்கு சொன்னார். அதன்படி இப்போ நான் ஒரு வருஷமாக தொடர்ந்து செய்துட்டு கூட என் உடம்பு ஹைட்டாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. என்ன இப்போ 52, இப்போ சாதாரணமாகவே இப்போ 40 வயசு தாண்டினாலே போதும் இல்லை? கிட்டத்தட்ட 40 வயசை தாண்டும் போதே பல பிரச்சனைகள் வந்துடுது. அது வந்து ஹெல்த் சம்பந்தமா எதுவாகவும் இருக்கலாம். நான் அது டிசோர்டர்ஸை தான் சொல்றேன், தப்பா சொல்லல. சுகர், பிரஷர், பிபி, 2 ஒன்று தானே. ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ், அந்த டிசீஸ், இந்த டிசீஸ், பல பேருக்கு குழந்தை பாக்கியம் பல பேருக்கு இல்ல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. நான் ஒரு வருஷம் 6 மாசத்துக்கு ஒருக்கா டாக்டர்கிட்ட செக் பண்றேன்னா ஆரோக்கியமா இருக்கிறீங்க. ஏன் செக்கிங் இல்லை? அப்போ எனக்கு அந்த ஒரு செய்யணும்ன்ற விருப்பம். யூரின், அந்த புலட் சகலாதைய முறை செக் பண்ணணும். எல்லாம் நார்மல், ஒரு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. அதோட இப்போ தொடர்ந்து இப்போ ஜிம் செய்துட்டு இருக்கிறேன். இப்போவே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன். அந்த காலம் இந்த காலம்ங்கிறனால உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கேட்கலாம். அப்போ 2009க்கு முன்னுக்கு இந்த ஃபிட்னஸுக்கு போறது அப்படி இப்படிங்கிறதே வந்து தமிழ் இளைஞர்களுக்கு ரொம்ப பயம். அந்த காலத்தின் பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஜிம் அதாவது ஒரு வெயிட் அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு போர்வையில் சீமெந்த கற்கள் அணைக்கப்பட்ட வெயிட் செட்டுகளை உருவாக்கி மற்றது வெயிட் கூட்டின ஒரு பாரங்களை பயன்படுத்தி தங்களோட உடம்புல கட்டமைப்பாக வச்சுருந்தாங்க. அது அந்த காலத்துக்கு சம்மந்தப்பட்டது. இந்த காலம் ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ நான் பார்த்த இந்த வன்னியில், கிளிநொச்சியில் எல்லாம் இந்த போருக்கு பிறகு தானே நாங்கள் இங்கே வந்தோம்.
அதே நேரத்துல ஆமாம் இங்க இந்த வீதியில இந்த ரோடு போடுறவங்க, ஆமாம் சுத்திகரிப்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆம்பளைக்கே உரிய உடம்பு இருக்குது இல்ல, அந்த வி ஷேப் நம்ம ஆமாம் அவங்க எல்லாம் இயல்பாவே அப்படி இப்படி இருக்கிறாங்க. சில 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 மக்கள், அதாவது மனிதர்களுக்கு இயல்பாகவே மீனுக்கு போறவங்க, இயல்பாகவே சில அவங்கலாம் எவ்வளவு உடம்புன்ற கட்டமைப்பு சில பேருக்கு இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சிலதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், பயிற்சியின் மூலம் எடுத்துக்கொள்ளணும். இந்த காலத்தில் பயிற்சியின் மூலம் எடுத்துக்கொள்ளணும். மற்ற மீனவர்களை பொறுத்தவரையில் அவங்க கடுமையான வேலை வாய்ப்பு செய்கிறதுனால அவங்களுக்கு கட்டமைப்பு சரியாக இருக்கும். மற்றது நோமலான ஆஃபீஸர்கள், மற்ற நோமலான வேலை ஒர்க் பண்ணுறவங்களோட உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயிற்சி வேணும். நன்றி நன்றி. முதல் கட்ட கருத்து. நன்றி. நிறைய பேசுவோம் உங்ககிட்ட. என் பேர் லஜிதா. லஜிதா, எஸ். நான் நார்தர்ன் ஃபிட்னஸ் லேடிஸ் ஜிம்மில் 2018 ஜாயின் பண்ணினேன். ஃபஸ்ட்டாக 18 டிசம்பரில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் எனக்கு பாடி மெயின்டைனிங்ன்ற ஒரு ரீசனுக்காக நான் ஜாயின் பண்ணே இல்லை. என் மெயின் ப்ராப்ளம் டிப்ரெஷன். எனக்கு சரி ஒரு தொடர்ச்சியான வேலை, அதை முடிச்சுட்டு வந்த உடனே ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு லைஃப் ரூட்டினாக போய் கொண்டிருக்கேக்குள்ள ஒரு 29 தொடர்ச்சியாக அப்படி போய்கொண்டிருக்கேக்குள்ள எனக்கு வீட்டில் எனக்கு இருக்கிற அழுத்தங்கள் எல்லாமே நான் கொட்டுற இடம் வீட்டுக்காரராக தான் இருக்கு. அப்போ மனதளவில் வீட்டில் இருக்கிறவங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவங்களோட மனரீதியான பாதுகாக்கணும். எஸ், அதுதான் மெயின் ரீசன். அப்போ அவங்களையும் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரோட எந்த ப்ரெஷர் அவங்களுக்கு பெரிய ப்ரெஷராக இருக்கக்கூடாது. அப்போ அதுல இருந்து நான் வெளியில ஒரு இடத்த வரணுமென்று பார்க்கல. நான் டெய்லி எங்கே போகலாம்? இப்போ டெய்லி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகலாது, டெய்லி நான் ஒரு அவுட்டிங் போகலாது, டெய்லி வேறு ஏதாவது எனக்கான ஒரு இடத்த போக முடியாது. ஆனால் டெய்லி நான் போகக்கூடிய ஒரு இடமா இருந்தது நார்தர்ன் ஃபிட்னஸ் லேடிஸ் ஜிம். இதுதான் எனக்கான இன்ஸ்பிரேஷன், எனக்கான மோட்டிவ். நான் நீங்கள் போகிறதுக்கான பர்பஸ் இதுதான் இருந்தது. ஆனால் அங்கே போன பிறகு நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சு கொண்டு போன பிறகு பர்பஸ் மாறிடுச்சு. இல்லை, பர்பஸ் மாறிட்டுன்றதை விட டிப்ரெஷன் பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிப்ரெஷன் பிரச்சனை இப்போ எனக்கு இல்லை. ஏன் இதுனா இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய இல்லையா மாஸ்டர், இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை டிப்ரெஷன் தான். பிறந்த குழந்தைக்கு டிப்ரெஷன் இருக்கு, பிறந்த குழந்தைக்கு 3 மாச குழந்தைக்கு டிப்ரெஷன் இருக்குங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப அந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு ஃபிட்னஸ் ஒரு மைண்ட் சேஞ்சிங் தானே. மைண்ட் சேஞ்சிங் டெஃபினெட்லி. இப்போ நார்மலாக டிப்ரெஷன்ன்றது கூடுதலான ஆட்கள் நினைக்கிறது ஏதாவது ஒரு ஃபெயிலியர், இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ், நெகட்டிவிட்டி, இதால தான் டிப்ரெஷன் வருது அப்படின்னு சொல்லி. டிப்ரெஷன்ன்றது சாதாரணமாக இந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸால மட்டும் வரது இல்லை. சாதாரணமாகவே எல்லா மனிதர்களுமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ன்றது டீப்பாக சொல்லணும்னு சொன்னால் ரெண்டு விஷயமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. நார்மலாக அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, மற்றது பார்த்தோம்னா கிரானிக் ஸ்ட்ரெஸ் ஒரு விஷயம் இருக்கு. சாதாரணமாக எல்லா மனுஷர்லையுமே இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்குது, கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஆனால் இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் நாங்கள் காலப்போக்கில் விடைக்குள்ள அது எங்களுக்கு அதுதான் இந்த டிப்ரெஷன். என்ன வித்தியாசம்? அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்றது இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க போய்கொண்டிருக்கிறீங்க பைக், நீங்க ஒரு வேகமா பைக் ஓடிட்டு இருக்கிறீங்க, சடனா உங்களுக்கு ஃபோன் வருது, என்ன செய்வீங்க? நான் என்ன கேட்குறீங்களா? என்ன கேட்டீங்கன்னா நான் அது பைக்கை நான் எங்க கொண்டு போய் சேஃபா நிறுத்த முடியுமோ நிறுத்திட்டு அப்புறம் தான் ஆன்சர் பண்ணுவேன். எவ்வளவு பெரிய கோலா இருந்தாலும் ஓகே. ஆனா அந்த ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ஃபோன் வரும்போது ஒரு டென்ஷன் ஒன்று வருமா இல்லையா? யார் கால் பண்றாங்களோ, என்ன கால் பண்றாங்களோ என்ற ஒரு டென்ஷன் ஒன்று வருமா இல்லையா? பைக் நீங்க ஹெவியா போகும்போது சத்தியமா சொல்றேன் எனக்கு வராது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. ரைட், ஓகே. ஆனா சாதாரணமா இருக்கிற இந்த மனிதர்களையுமே அதனால இந்த பைக்கை ஓடிட்டு போன் எடுத்து இங்க வச்சு காதுல திருப்பி எங்க போய் அடிக்கிறது இருக்கும். அதை விட எக்ஸாமுக்கு போயினம், எக்ஸாமுக்கு தெரிஞ்சிருக்கும் சாரி கலந்துறது யாருக்காவது இருக்கா அந்த பிரச்சனை? இந்த பைக்ல போய்கிட்டே இருக்கும்போது போன் வரும்போது திடீர்னு எடுத்து இப்படி காதுக்குள்ள வைக்கிறது இருந்தா இன்னையில இருந்து அதை நிறுத்திக்கங்க. இருக்கும் என்றதை விட அந்த ஒரு மைண்ட் எங்களுக்கு தெரியும், நாங்க கொண்டு போய் நிப்பாட்டி தான் கதைக்கணும். ஆனா மைண்டுக்குள்ள தோணும் இப்படி ஒரு சத்தம், யார் என்ன எமர்ஜென்சியோ ஒரு ஆட்டோமேட்டிக்கா எங்க மைண்டுக்குள்ள வரும். அதே மாதிரி சிம்பிளா சொல்றேன்டா, எக்ஸாமுக்கு டைம் டேபிள் எப்படி ஒரு 2 மந்த்ஸ்க்கு முதல்ல இல்ல 1 மந்த்க்கு முதல்ல ஸ்கூல்னு சொன்னா மினிமம் 15 டேஸ்க்கு முதல்ல கொடுத்துருவீங்க. எப்படித்தான் இருந்தாலும் ஸ்கூல் எக்ஸாமுக்கு போய் இருக்கேக்கு ஒரு ஃபியர் வரும். அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ். அந்த பதட்டம் அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்றது. சடனா வரும், சடனா போயிடும். ஆனா இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா, நீண்ட கால அழுத்தங்கள், தேக்கி நாங்க வச்சிருக்கிறது. இப்ப ரைட், இப்ப ஒரு எக்ஸாம் சிட் பண்றோம், ஃபெயில் பண்ணிட்டேன், அது அடுத்த எக்ஸாம் சிட் பண்ணி பாஸ் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் எங்கட மைண்டுக்குள்ள இருக்கு.
கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆனுவலி எக்ஸாமாக இருந்துச்சுன்னு சொன்னால் லாஸ்ட் இயர் எக்ஸாம் செய்திருக்கிறோம், அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டுது. அந்த எக்ஸாம் எழுதின நேரத்தில் இருந்து ரிசல்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், திருப்பி படிக்கிறோம், திருப்பி எக்ஸாம் சிட் பண்ணுறோம், திருப்பி எக்ஸாம் எழுதி பாஸ் என்ற ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு 1 year பீரியட் எங்களோட மைண்டுக்குள்ளே இருக்க போகுது. சோ இதுதான் அந்த chronic stress. அந்த அழுத்தமா சேர்த்து வச்சு அது எக்ஸாமுக்கு நீங்க சொல்றீங்க, ஆனா வாழ்க்கையில எதுவாகவும் இருக்கலாம். இது மாதிரி எதுவாகவும் இருக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரேக்கப்ஸ், இல்லைன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற ஃபேமிலி சிச்சுவேஷன், வீட்டுல வந்து யாராவது இப்ப ஒரு டிபெண்டன்ட் ஃபேமிலியா இருக்கேக்குள்ள யார்ட்டையாவது ஒருத்தங்களோட இன்கம் நாங்க நாடி இருக்கேக்குள்ள அந்த இப்ப ஒரு பேரண்ட்டுக்கு அது கட்டாயம் இருக்கும். ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்ற ஒரு குடும்பத்துல அம்மா அப்பாண்டு இருக்கேக்குள்ள அப்பாண்ட குடும்பத்தை மாத்திரமே நம்பி குடும்பம் நடத்துற அந்த ஃபேமிலி அப்பாண்ட வாழ்க்கை வந்து நிரந்தரமா இருக்குமா இல்லையான்ற டென்ஷன் வந்து அம்மாக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது இருந்து கொண்டே இருக்கும். எப்படி கூலி வேலைக்கு போற ஒரு ஆள் இந்த கொரோனா சிச்சுவேஷன், இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல எப்படி அந்த அம்மாவால நிம்மதியா இருக்க முடியும்? எப்ப கொரோனா வரும், எப்ப கொரோனா வராது, எப்ப பிள்ளைக்கு எஜுகேஷன், இந்த மாதிரியான சில விஷயம் chronic stresses. ஆமா, இந்த அதுல இந்த chronic stress வந்து ரொம்ப அதிகமா போக விடக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான எண்ணங்கள் எங்கட மைண்டுக்குள்ள வரைக்குள்ள நாங்களே அதை பத்தி ஒரு தெளிவுக்கு வந்துடணும். இது இப்ப சாதாரண கண்டிப்பா இந்த விஷயம் இது சைக்காலஜிக்கல் பக்கம் போறனால இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுவோம். அந்த ஸ்ட்ரெஸ் விஷயங்கள், டிப்ரெஷன் விஷயங்களை வந்து எப்படி உங்க அனுபவத்துல நீங்க ஜிம்ல மாத்துனீங்கன்னா? டெஃபினெட்லி நான் அதை சொல்றதுக்காக தான் நீங்க வந்து சொல்லிட்டு நாங்க ரைட். இப்ப நான் ஜிம்முக்கு வர முதல் வேலை முடிஞ்சு வந்து ஒரு 5:30 வீட் ஆஃப் 5 வந்துட்டு அப்படின்னு சொன்னா திருப்பி ஒரு 6:30க்கு ஆன்லைன் கிளாஸஸோ இல்லை அதுக்கு முதல்ல நார்மலான கிளாஸஸோ ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா திருப்பி 9:30 போகும் வரைக்கும் இருக்கும். அப்புறம் 9:30க்கு பிறகு வீட்டில் அம்மாவோட கதைக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்காது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துடும். நான் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவேன், எந்த ஒர்க் பார்த்துட்டு நான் தூங்கிடுவேன். காலையில எழும்பி திருப்பி அதே ரூட்டீன் லைஃப் வந்து இப்படியே ரூட்டீனா போய் கொண்டு இருக்கும். அப்ப வேற எதுவும் சிந்திக்கிறதுக்கு தோணாது. இன்னும் நிறைய பேசுவோம், சரி, ஆறுதலா பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் ஜிம்முக்கு? அவருக்கு உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? ஒரு மாதிரி தான் என் உடம்பு இருக்கணும், ஒரு ரோல் மாடல் அப்படின்றது இருக்கும்ல அந்த நேரத்துல நீ நம்ம சினிமான்னு நம்பினோம்னா ஒருத்தருக்கும் 6 பேக் கிடையாது, எம்ஜிஆருக்கு கிடையாது, சிவாஜிக்கு கிடையாது, அதுக்கப்புறம் வந்து ரஜினிக்கும் கிடையாது, கமலுக்கும் கிடையாது. அப்படி ஒரு எண்ணப்பாடு எனக்கு இல்லை. அப்படி எதுவும் இல்லை. என்னுடைய உடம்பு கொஞ்சம் கட்டமைப்பாகவும் அடுத்து கொஞ்சம் இருக்கணும், அந்த வேண்டும். என்னுடைய பேர் அகிலன், என் ஏஜ் 27. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஜிம்முக்கு வரைக்கும் பெரிய அளவில் அந்த விருப்பம் இல்லை. எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம்னா எந்த வயசுல? 2017. இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறமா அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ண வலிக்கிட்ட பிறகு தான் அந்த பாடி பில்டிங்கில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் ஏற்பட்டதால தான் பெரிய அளவில் நான் அந்த அதில் உங்கள் ஃபோட்டோ பார்த்துருக்கேன். நீங்கள் 2017 இந்த ஜிம்முக்கு வரும்போது அப்போது நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கு தெரியும். என் கண்ணு முன்னாடியே அந்த வித்தியாசம் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கிறீங்க. அங்கேருந்து திருப்பி சொல்ல வந்தது. அந்த பாடி பில்டிங்கில் இருந்த ஆர்வத்தால் தான் இவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணி வரக்கூடிய மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஜிம்முக்கு வரும்போது அந்த ஆர்வத்தோட வந்தீங்களா இல்லை இல்லை வரும்போது அந்த ஆர்வமே இல்லை. ஏன் வந்தீங்க? அந்த ஒரு காரணம் இருக்குல்ல, ஜிம்முக்கு ஒரு பொண்ணு வந்து இல்லை நான் வர்றதுக்கான காரணம் வந்து அது இல்லை. வரும்போது நான் என்னென்னு சொல்கிறது, இப்போ இதில் அந்த ஒரு மன அழுத்தத்தோடு இருந்தேன் நான். இந்த ஒரு விஷயம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை செய்ய இல்லாமல் இருக்கும். அப்போ அதாவது மனதளவில் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தது. மன அளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி அந்த பெரிய அளவில் எங்களுக்கு ஸ்ட்ராங் இல்லை. அதாவது உடம்புல வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லாமல் இருந்துச்சு. இவங்க சொன்ன மாதிரி பதட்டம் அதுகளுக்கெல்லாம் பதட்டம் வண்டி இல்லை, கிட்டத்தட்ட அதுதான். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ண முடியல, அதானே உறுதியா ஒரு விஷயத்தை. அப்போ அப்புறமா நான் அந்த ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணுமெண்டு நான் முதல்ல இல்லை, அதுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு வரணுமெண்ட ஒரு ஒரு நார்மலாக ஒரு எண்ணத்தோட சும்மா ஒரு டைம் ஒதுக்கி அதுக்கண்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஜிம்முக்கு வர வலிக்கிட்ட அப்புறம் தான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சிம்பிளாகவே செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க? மன ரீதியாக நான் ஃபீல் பண்ணேன், மற்ற உடல் ரீதியாகவும் ஃபீல் பண்ணேன். சண்டை கண்டே ஏதாவது வந்துச்சு? அப்படி எதுமா? சண்டே எல்லாம் இல்லை. சாம்பியன்ஷிப் போறீங்களா இப்போ? சாம்பியன்ஷிப் போகிறதுக்கான தான் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு. ஏற்கனவே போயிருக்கீங்களா இல்லை இந்த முறை? 2 முறை இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த முறை டைட்டில் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாழ்த்துறேன். தேங்க்யூ. நீங்கள் வந்து ட்ரெயினரா?
சொல்லுங்க. என் பேர் நிதர்ஷனா. நிதர்ஷனா, நான் ஸ்போர்ட்ஸ் செய்கிறது கூட கோவிட்டால ஸ்போர்ட்ஸ் இல்லை. எந்த ஸ்கூல் நீங்க? நான் இப்போ ஓ லெவல்ஸ் கொக்கிலிண்டு கான்வென்ட்டில் படித்தேன். ஏ லெவல்ஸ் கொக்கிலிண்டு. கொக்குவிலிந்து. கோவிட்டுக்கு அப்புறம் அந்த கேப் ஸ்போர்ட்ஸ் செய்யாத கேப்பில் தான் வீட்டை நார்மலாக இருக்கல. அது ஒருத்தங்களால் ஸ்போர்ட்ஸ் செஞ்ச ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க. வேலை செய்யணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா வீட்டில் இருக்கப்ப சொன்னேன், சரி ஓகே ஃபிட்னஸாக இருக்கணும் தானே நாங்கன்னுட்டு தான் நொதனுக்கு. இப்போ கேர்ள்ஸ் ஃபிட்னஸ்னு இப்போ நீங்கள் பார்க்குறப்போ ஒன்று வெயிட் லாஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்குறேன் நான். இங்கே இந்த சூழலில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்குறேன். எக்ஸ்ட்ரா அந்த இவங்க சொன்ன மாதிரி மைண்டை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு வரவங்கள பார்த்துருக்குறேன். அதுக்கு 2 தான் இருக்குது. ஒன்று ஜிம்மு, 2வது யோகா, ஒரு மெடிடேஷன் விடுங்க. அது இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் அப்புறம் என் கொழும்புல கூட நான் பார்த்துருக்குறேன், லேடி பாடி பில்டர்ஸ் இருப்பாங்க. ஏன் அது இங்கே இல்லை? இங்கே ஃபேமிலியால் தான் கூடுதலாக போகாமல் இருப்பாங்க கேர்ள்ஸ். ஃபேமிலியில் போடக்கூடாதுல்ல. உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்ததா? அதுதான் கேட்குறேன். இங்கே இருக்க யாருக்காவது அப்படி ஒரு விருப்பம் இருந்ததா லேடி பாடி பில்டராக மாறணும்னு? நம்ம ஜிம்லேயே பார்த்துருக்கோம்ல நிறைய ஃபோட்டோஸ்லாம் அப்படி. ஃபிட்னஸ் மாடல்ஸ் இல்லை பாடி பில்டர்ஸ். நான் சொல்றேன் சாம்பியன்ஸுக்கு சிப் போகிறவங்க இருக்காங்கல்ல, அதை சொல்கிறேன். ஜெஃப்னால அப்படி இல்லை. அதுதான் ஏன் அது எனக்கு ஸ்போர்ட்ஸோட இருக்கிறபடியே எனக்கு அது தோணலை. என்ன ஸ்போர்ட்ஸ் நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்? பாஸ்கெட்பால் என் ஃபேவரட் கேம். நெட்பால், அத்லெட்டிக்ஸ் செய்யறது. இப்போ அத்லெட்டிக் இல்லை, பாஸ்கெட்பால் செஞ்சிட்ருக்கேன். சரி, பேண்டமிக்கு பிறகு ஜிம்முக்கு வந்தீங்க. எப்படி என்னென்ன ஏதாவது சேஞ்சஸ், ஏதாவது மாற்றங்கள்? நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போவுமே அதே ஃபிட்னஸோடு இருக்கிறேன் நான் வந்ததுலேருந்து, ஸ்போர்ட்ஸ் செஞ்சதுலேருந்து. இப்போ ஸ்போர்ட்ஸில் ஸ்பீடு இருக்குது. என்ன மெஷர்மெண்ட்? ஃபிட்னஸோட இருக்கிறீங்கன்னா என்ன மெஷர்மெண்ட்? அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்களா? இல்லை மைண்டில் ஏதாவது சொல்கிறீங்களா? மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். அதே வெயிட்டோட இருப்போம் நாங்கள். இப்போ அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போங்க. லொஸ்ட் பண்ணினா அதே ஷேப்போட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சரி, என் பேர் அப்துல் ரசாக். அப்துல் ரசாக் சொல்லுங்க. அப்துல் ரசாக், வயசு 26. நான் ஜிம்முக்கு வந்து 2 வருஷம். என்னோட மச்சானை பார்த்து தான் நான் உடம்பு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். யார் மச்சான்? எங்க பக்கத்துலேயே ஒரு இன்ஸ்பிரேஷன். சூப்பர். அவர் பாடி பில்டிங்கில் கூடுதல் ஆர்வமாகவும் அவரோட ஊக்கத்தையும் வழியாக ஜிம்லேயும் செய்வார், வீட்லேயும் வந்து ஆர்வத்தை காட்டுவார். அவர் சும்மா நிற்கிற டைமில் நம்மளுக்கு ஊக்கத்தை தருவார். மச்சான் அப்படி செய்ய மச்சான், இப்படி செய்ய மச்சான், அப்படி வரும் இப்படி வர முடியாது. அப்போ நான் 2 டைப் பாடி பில்டிங்கில் ஏறிக்கிறேன். வீட்டில் ஏறின பிறகு அதுக்கு பிறகு நான் ஹோப்பாக செய்யணும்னு முயற்சி எடுத்துக்கிறேன். மாஸ்டரும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? 2 வருஷமாக செய்கிறேன். இந்த கொரோனா பிரச்சனைனால 6 மாதம் செய்யலை. எந்த ஊர் நீங்கள்? பொம்மாவளி. இங்கே ஜெஃப்னா தானே? ஜெஃப்னா தான். சரி, வாழ்த்துக்கள். ஓகே, நீங்கள் ஏதாவது ஆம்பிஷன் எதாவது வச்சுருக்கீங்களா? மச்சான் மாதிரி வரணும் அப்படி ஏதாவது? இல்லை, தொடர்ச்சியாக செஞ்சு ஆனலம் போட்டியில் ஈடுபடணும்னு ஒரு ஆசை. விடுறல ஆனர்கள் போகணுன்னு. அது வாழ்த்துக்கள். மேலே கொடுக்கு. இங்கே யார் வாங்க மாஸ்டர். நான் கடைசி அவர்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது, தனியாக அவர்கிட்ட கேட்குறேன். எனது பேர் ஞானேந்திரா மாணிப்பே. நான் 66 வயசு. இப்போ கொஞ்சம் பொடி கூடவா தான் இருந்தது முதல் 10 வருஷத்துக்கு முதல். இப்போ ஜிம்முக்கு போய் தான் கொஞ்ச நாள் செய்த. நீங்கள் எப்போ தொடங்குறீங்க? 66ன்னா 56 வயசில் தான் தொடங்குறீங்களோ? இல்லை 56. ஏஜ் லிமிட்டு அப்படி எதுவும் இருக்கா ஜிம்முக்கு போகிறதுக்கு இந்த வயசில்? ஏன்னா நிறைய, நான் அது கடைசியாக சொல்கிறேன், நிறைய வதந்திகள் இருக்குது. அது ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு போய் அப்படின்னு சொன்னால், டே ஓவரா வெயிட் இதெல்லாம் பண்ணாதீங்க, வெயிட் இதெல்லாம் லிஃப்ட் பண்ண போகாதீங்க, ஆண்மைக்கே பிரச்சனை வந்தாலும் வரும்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தான் விளையாண்டாலும் உங்கள் உடம்பு வந்து சில பேருக்கு மாறாதுன்னுவாங்க. சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஜிம்மில் போயிட்டு வெயிட் தூக்குனா கட்டே ஆயிடுவோம்னு. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு. இப்போ அவர் அங்கிள் சொன்னதுனால சொல்கிறேன். அவர் 56 வயசில் தொடங்குறாருன்னா ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற வயசு எது? 16 வயசுலேருந்து ஜிம் செய்யலாம். ஃபிட்னஸ் தானே, அதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லை. இப்போ பாடி பில்டிங் வந்து ஒரு சைட் தான். ஃபிட்னஸ்ன்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிலிட்டி, எண்டூரன்ஸ், அதான் எங்களுக்கு முக்கியம் ஃபிட்னஸ். அப்போ அது ஏஜ் லிமிட் இல்லை. இப்போ நார்மலாக வயசானவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையில் வந்து இப்போ கொலஸ்ட்ரால் வருது, டயபெட்டிக் வருது, பிளட் ப்ரெஷர் வருது, ஹார்ட் டிசீஸ் வருது. எல்லாத்துக்கும் வந்து ஃபிட்னஸ் இல்லாத தான் காரணம். அப்போ அவள் எக்ஸசைஸ் செய்கிறதால வந்து இப்போ சொல்லும் போது எக்ஸசைஸ் இஸ் மெடிசின். இப்போ எனக்கு ஃபிட்னஸ் பாடி பில்டிங் ரெண்டும் எப்படி வேறுபடுது? எப்படி வேறுங்கிறீங்க? அது பாடி பில்டிங்னு சொல்கிறது ஒரு எங்களோட உடம்புல இருக்கிற அந்த மசில்ஸை மட்டும் எடுத்து ஒரு இது செய்கிறது. ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறது இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஃபிட்னஸ் தேவை. உங்களுக்கு ஒரு டிசீஸ் வருத்தம் வராமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு, அழகாக இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஃபிட்னஸ் தேவை.
அதான் அதுக்கு அதுக்குரிய ஒரு அப்போ ஃபிட்னஸுக்கு வயசு கிடையாது. வயசு கிடையாது. ஆனா பாடி பில்டிங்னு போனா வயசு இருக்கா? அப்போ பாடி பில்டிங்னு சொன்னால் ஒரு எப்படியும் ஒரு 16 வயசுக்கு மேலே தான் செய்யணும். மசில் 16 வயசுல இருந்து எந்த லிமிட்? அது ஏஜ் லிமிட் இல்லை, செய்யலாம். ஒரு 65 வரைக்கும் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர், சில்வஸ்டர் ஸ்டலோன் எவ்வளோ பெரிய பாடி பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர், சில்வஸ்டர் ஸ்டலோன்லாம் வந்து அவங்க தொடங்கின டைம் வந்து 16 வயசு இல்லையா? இப்போ எனக்கு நேரடியாக நான் பார்த்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிய நடிகர் சூர்யா. சூர்யாவுக்கு வந்து 6 பேக்ன்ற ஒரு உடம்பு இருக்குல்ல. அவர் தான் தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் 6 பேக். ஹிந்தியில் வந்தாலும் இவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்குமாரை பாருங்க. சரத்குமார் அவரும் டிஃப்ரெண்ட். நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, சூர்யா வந்து எனக்கு தெரிய ரொம்ப ஹைட் ரொம்ப குறைவு. அவர் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு ப்ளஸ்ஸே கிடையாது. அந்த விஷயத்தை வச்சு தான் அவர் ப்ளஸ்ஸாக வந்து முத 6 பேக் கொண்டு வந்தார். சரியா? அப்போ அவரை கொண்டு வரப்போ நான் நினைக்கிறேன் அநேகமாக 28 வயசுக்கு மேலே. அதுக்கு முன்னாடி இருக்குல்ல அப்படி. அதனால தான் கேட்குறேன், எது ஸ்டார்ட் பண்ணுற பில்டிங்கான பாடி பில்ட் பண்ணுறதுக்கு எந்த வயசு ஸ்டார்டிங் சரியா இருக்கு? இல்லை, அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எங்களோட தமிழ் ஆக்ட்ரஸ் யாருமே ஒரு 6 பேக் வைக்கிறதும் இல்லை. யாருமே கொஞ்சம் நார்மல் ஃபிட்டாக தான் இருக்காங்க. சூர்யாவுக்கு முதல் கிட்டத்தட்ட விஷாலும் ஒரு படத்தில் இல்லை, சூர்யாவுக்கு முதல் அருண் விஜய். அருண் விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாடி பில்டிங்கில் ஒரு கிரேசி மாதிரி. அது ஆள் வந்து நினைக்கணும் ஒரு 18 இயர்ஸ்லேருந்தே பாடி பில்டிங் செய்து கொண்டு இருக்கிற மாதிரி, 18 ஒரு 20 இயர்ஸ்லேருந்து செய்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாடி பில்டிங்னு சொல்கிறது அது வந்து ஒரு ஜிம், அது வந்து அதுலேயே ஒரு ஊரின் ஒரு ஆளாலாம் செய்ய முடியும். என்னை பொறுத்தவரை கேட்டால் அந்த பாடி பில்டிங்னு செய்கிற ஒருவர் வந்து தன்னைத்தானே தியாகம் செய்யணும். அதாவது டயட் பண்ணி உடம்புட சரியான எங்களோட மசில் சரியான பெயினாக இருக்கும். அந்த பெயினெல்லாம் தாங்கி கொண்டு எங்களை நாங்களே வருத்தி கொண்டு ஒரு என்ன சொல்கிறது சரியான ஒரு கஷ்டமான ஒரு இது. இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சரியா? நீங்கள் ஒரு பாடி பில்டர், சரி? நான் காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பேன்னு வைங்க. எழுந்து வந்து ஃபோன் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, காலையில் என்ன கிடைச்சாலும் சாப்பிட்றது, திரும்ப வேலைக்கு போயிட்டு உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு எதையாவது பார்க்குறது, வேலை செய்கிறது, ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வருது, வந்து செம்பருத்தி, ஏன் அந்த காலம் இந்த காலம் இப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு தூங்கிடுறது. தூங்கும் போதும் ஃபோனை வச்சுட்டு தூங்குறது. நான் நினச்ச நேரம் எழும்புறேன், நினச்ச நேரம் சாப்பிட்றேன், சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கு. எதுக்கு நான் என் உடம்பை வலியாக்கிக்கணும் அப்படின்னு நான் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் ஏன் எனக்கு உடம்பு நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ வலிக்க வச்சு அவ்வளோ சாப்பாடை தியாகம் பண்ணி ஏன் அப்படி செய்யணுங்கிறேன்? நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது. இப்படியே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வண்டி எல்லாம் வச்சு தொந்த வச்சு எல்லாம் வச்சு உடம்பு வந்து அசிங்கமாக வந்துடும், வருத்தங்கள் வந்துடும். உங்களை பார்க்கவே இல்லை, உங்களுக்கே உங்களை பார்க்க இல்லாமல் இருக்கும் கண்ணாடியில். இப்போ மைக் யாரா இருந்தாலும் மைக் வச்சு மைக் எடுத்து பேசுங்க, சொல்லுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டு சும்மா இருக்க சாப்பிட்டு சும்மா இருக்க உங்களோட உடம்பு சைஸ் பெருத்து கொண்டே போகும். நீங்கள் பெருத்த குட்டியாக வந்துடுவீங்க. இப்போ கொஞ்ச நாள் இருக்க, ஒரு 3 months 1 month 2 months. இப்போ பாருங்கள், இந்த கொரோனா காலத்திலேயே பாருங்கள் இவ்வளோ ஒரு பேர் நியாயமான உடம்பு வச்சு. என்னன்னு கேட்டால் சும்மா வீட்டிலேருந்து சாப்பிட்டு சும்மா டிவியை பார்த்து தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸசைஸ் செய்யாமல் விட்டு நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வடிவிலாம் போயிருக்கீங்க. கணவரை பாருங்க, ஆக்களுக்கும் சைஸுக்கும் சம்பந்தமே. சில பேருக்கு உடுப்பு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே சைஸ் இல்லை. மாஸ்டர், நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குவேன் மாஸ்டர். அப்படி ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு 32 வயசு இருக்குமா? எனக்கு இப்போ 43 வயசு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். வயசு ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை நீங்கள் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க மாஸ்டர், அதனால கேட்டேன் மாஸ்டர். இல்லை, நான் இப்போ இத்தனை 43 வயசுனால நான் கிட்டத்தட்ட இப்போ 25 வருஷமா ஜிம் செய்கிறேன். 25 வருஷமா? மாஸ்டர், உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும்ல, நான் ஜிம்முக்கு போகணும் இதனால தான் சொல்லிட்டு வெளிப்படையா நீங்க ஜிம்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கதையை சொல்லுங்க பார்ப்போம். மறைச்சாச்சும் சொல்லுங்க. நானும் அந்த உண்மையில் நான் லண்டனில் இருக்கல ஒரு 18 வயசில் அப்படி ஜிம்முக்கு போகணுமென்ற ஒரு ஆசை. நான் அப்போ மெல்லிஸ் சரியான. அப்போ ஒரு இடத்துல ஒரு சண்டை ஒன்று வந்துட்டுது. நான் அடி வாங்கிட்டேன், அதான் உண்மை. எனக்கு அடிச்சு போட்டாங்க. அப்போ அடித்தோடனே நான் மெல்லிஸாக இருக்கிறதால தட்டி விட்டு போனாங்களா? நல்ல மூஞ்சியெல்லாம் உடைக்கிற மாதிரி நல்ல அடிதான். 1 இல்லாமல் நல்ல அடிதான் வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அடினா என்ன, பெட்ல படுத்து தூங்குற அளவுக்கு தூங்கல அளவுக்கு மரண அடிதான். அடிச்சு பின்னி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவனா மெல்லி சரியான. எத்தனை வயசு அப்ப எனக்கு ஒரு 18+, 18+, 19 இயர்ஸ் இருக்கும். அப்ப அடிச்சுட்டாங்களே, இவங்களை திரும்ப அடிக்கணுமே. அப்ப நாங்களும் கொஞ்சம் இந்த ஜிம்முக்கு போய் கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் உடம்பு எடுத்திருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லித்தான் நாங்கள் உண்மையில ஜிம்ல போய் சேர்ந்தது.
அது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதில் ஒரு கொஞ்சம் உடம்பு வைக்க மசில் வைக்க அதில் ஒரு கிரேசினஸ் ஒன்று வந்துச்சு. அது அழகாக இருக்கிறமே, நல்லா வருது, 4 பேர் பார்க்க தண்டுறாங்களே, அது நல்லா பில்டாக இருக்கிறமே என்ற ஒரு ஆசை வந்த அப்புறம் அதுவே ஒரு எங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அது ஒரு பழக்கமாயிடுச்சு. அதே பேஷன் ஆகிடுச்சு. பேஷன் ஆகிடுச்சு. ஜிம் இல்லாமல் இல்லைன்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு. அதனால் அது அப்படியே பிறகு நாங்கள் அதை கண்டினியூ பண்ணி அப்படியே லண்டனில் இருக்கீங்களே அப்படியே 10 வருஷமாக ஜிம்மை செய்து ஒன்று வந்து ஃபிட்னஸ் சார். தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்கள். பொதுவாக ஜிம் செய்கிறதுக்கு எத்தனை வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமென்று சொல்லி கேட்டிருந்தீங்க. முதல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 16 வயசு. இப்போது உலகளாவிய ரீதியில் பொதுவாக பாடி பில்டிங் இன்றைக்கு வரைக்கும் ஃபேமஸாக இருக்கிறது நம்பர் 1 பாடி பில்டர்ஸாக வந்து கொண்டு இருக்கலாம் அமெரிக்காவில் தான். அமெரிக்காவிலே இப்போ சொல்கிறாங்க வந்து 18 வயசு தான் சரியான வயசு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. மற்றது மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஜஸ்ட் நம்பர் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அதை கடந்த வருஷம் கூட இதுவரைக்கும் பாடி பில்டிங்கில் நடக்கிற மிக உயர்ந்த பரிசு தொகை கொடுக்குறதாகவும் மிகவும் பாப்புலரான பாடி பில்டிங் காம்படிஷன் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா. மிஸ்டர் ஒலிம்பியாவில் டிக்ஸ்டர் ஜாக்சன் என்று சொல்லி ஒரு பாடி பில்டர் தன்னோட 53வது வயது வரைக்கும் பாடி பில்டிங் செய்து அவர் 2008ஆம் ஆண்டு ஏற்கனவே மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின் பண்ணின ஒருத்தர். 53 வயசு வரைக்கும் பாடி பில்டிங் செய்து லாஸ்ட் இயர் தான் அவர் ரிட்டையர் பண்ணினார். அதால் பாடி பில்டிங் வந்து வயசு கிடையாது. சூப்பர். இத்த வரைக்கும் அதை விட ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் நீங்கள் வீடியோ இப்போவும் பார்க்கலாம், 71-72 வயசு ஆகுது. ஆனால் அவர் பாடி பில்டிங்கை விட்டுட்டார். ஆனால் ஃபிட்னஸ் செய்து கொண்டு தான் இருக்கார். இப்போ ஃபிட்னஸ் சொல்கிற பாடி பில்டிங் ஒரு வயசுக்கு மேலே அவர் சொல்கிற மாதிரி இப்போ ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வந்து இப்போது ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லைன்னு வைங்களேன். ஒரு வயசுக்கு மேலே விட்டுட்டா பிரச்சனை இல்லை. அது நான் சொல்கிறேன் 60-65 வயசுக்கு மேலே போனால் அந்த ஏற்கனவே பண்ண உடம்பு அப்படி இருக்கும், அப்படி வச்சுக்கலாமா? நினைக்கலாம். உடம்பு வந்து இப்போ நீங்கள் இப்போ பாடி பில்டிங் செய்து கொண்டு இருந்தால் அந்த உடம்பு நீங்கள் செய்யாமல் விட்டால் திரும்ப அந்த உடம்பு லூஸ் ஆகிடுச்சு. சின்ன வயசில் அப்பா நமக்கு ஹீரோவாக இருப்பார். இல்லை நம்ம வளர்ந்து ஒரு 15-16 வயசு ஆகும்போது அண்ணா மாதிரி யாராவது அப்படி ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்கல்ல, பார்ப்போம்ல. அப்படி எதை பார்த்து அப்படி ஆசை வந்தது? சும்மா யோசிச்சு பாருங்க. இல்லை, எனக்கு போன ஒரு ஃபீல் வந்தது. எனக்கு ஜிம் போய் என் உடம்பை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பேசிக்கலியாக கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு முதல்ல எல்லாமே ட்ரைனர் இல்லை, மாஸ்டர் ஒன்று பழகி முதல் இது ப்ரொஃபஷனலான ஒரு இது இருக்குல்ல. முதல்ல ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரியாத பற்றி ஒன்று. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாஸ்டர் ஒரு அன்னூறு இருந்தவர் ஜிம்மில், அப்போ காட்டு இருந்தவர் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி செட்டு அடிக்க சொல்லி. சரி. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இப்போ எத்தனை வருஷமா ஒர்க் அவுட்? 5-6 வருஷமா இருக்கு. தொடர்ந்து விடாமல் செய்துட்டு இருக்கீங்க. ஓ சரி, வாழ்த்து. எங்க என் பேர் கஜானன். 14 வயசு. 14 வயசு. எல்லாரும் வகுப்புல இல்லாமல் என்ன கேள்வி பண்ணுவாங்க, ஏன் உடம்பு கூடண்டு. உடம்பு கூடவா? பார்க்க அப்படி தெரியலையே சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்து நான் ஜிம்முக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. எத்தனை கிலோ இருந்தீங்க? இப்போ 7 கிலோ சொல்லுது. கிண்டல் பண்ணும்போது எத்தனை கிலோ வரீங்க? 88 கிலோஸ். 88 கிலோ. இப்போ 81 கிலோஸ். வாவ், அடாடா. ஸோ அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன தொடர்ந்து விளையாடணும்னு ஆசை? செய்யணும்னு ஆசை. சரி, பக்கத்தில் வேகமாக இதை ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வரும். என் பேர் ஸ்ரீதரன். 21 years old. 21 வயசு. நான் வந்து ஒரு 4 வருஷமாச்சு ஜிம் வந்து. காம்படிஷன் போகிறீங்களா? காம்படிஷன் எல்லாம் போயிருக்கேன். 4 வருஷத்துக்கு முதல் சரியான மெல்லிஸ், எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க, வெயிட்டும் குறைவு. ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் பில்டப் பண்ணலாம்னு சொல்லி ஜிம்முக்குள்ளே வந்தேன். நீங்கள் வந்த நோக்கம் நடந்துருச்சா? நடந்துட்டு. அப்போ ஒல்லியாக சுற்றி திரிகிறப்போ இருந்த விஷயங்கள் உங்களை சுற்றி பார்க்குறவங்க, 21 வயசு தானே, சாதாரணமாக எல்லாருக்கும் காதல் அரும்பி பொங்கி வழிகிற வயசு தானே. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, 4 பேர் பார்ப்பாங்க. சில பொண்ணுங்களுக்கு வந்து ஒல்லியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு சப்பியாக இருந்தால் பிடிக்கும். சரி, ஒல்லியாக இருக்கும்போது ஏதாவது அவமானப்பட்டிருக்கீங்களா? அப்படி எதுவும்? ஒல்லியாக இருந்ததோட கட்டையாகவும் இருந்திருக்கு. எல்லோரும் கட்டையும் எடுக்க கூப்பிடுவாங்க. அப்புறம் ஜிம்முக்குள்ளே வந்த பிறகு தான் பார் எல்லாம் செஞ்சு சிஸ்டமே மாறிடுச்சு. ஹாப்பியாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். பக்கத்தில் இவருடைய மச்சான் சொல்லுங்க. என் பேர் ரொஷான் முகமது. ரொஷான் முகமது. என் வயசு வந்து 32. 32 சொன்னா நம்புவீங்களா? எனக்கும் உங்களுக்கும் ஒரே வயசு. சின்ன வயசு. ஆனால் என்ன பார்க்குறவங்க எல்லாம் 36 வயசுன்னு தான் சொல்லுவாங்க. ஃபுட்பால் விளாட்றது பொடிமார் சொல்லுவாங்க, நீ பாடி பில்டிங் இதுகள் போகணுண்டா நல்லா அப்படியாண்டு. அப்போ சின்ன வயசுலேருந்து வீட்டாக்கள்லாம் கஷ்டம்தான், நினச்ச மாதிரி செய்யலை. அது அவள் ஜஃப்னா வந்து 2008 போகிற ஜஃப்னா வந்து
இருக்கும்போது மாஸ்டர் லண்டன்லேருந்து வந்து டைமில் மாஸ்டரை பார்த்தா ஆசை தான் வரும். மாஸ்டர் என்னது மாஸ்டர் அந்த டைமில் பார்த்தா இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சைஸாக தான் வந்தார் மாஸ்டர். கூட்டாளிப்படியும் ஒருத்தன் வந்து சொன்னால் இப்படி ஒரு மாஸ்டர் அன்சந்தியில் திறந்துக்கிறார் ஜிம், வேணுமெண்டா வந்து பாருன்னு சொல்லி கூட்டாளிப்படியும் கூட்டிகிட்டு வந்து மாஸ்டரை சந்திச்சு மாஸ்டரை கழிச்சு இதை செய்யும்போது மாஸ்டர் 2 டிஷர்ட் எங்களை அடி பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் பீஸ் ஒன்றும் கட்ட தேவையில்லை, நான் உங்களை பார்த்து செய்கிறேன். இந்த குரு இப்போதான் எல்லாம் மாஸ்டர் தான் குரு. ஓ எங்கடாக்க கூட என்ன கணக்கெடுக்கலை, நான் எந்த விளையாட்டு விளையாடுறேன்டாலும் அந்த உயிரை கொடுத்து விளையாடுறதுக்கு டைப் பண்ணுவேன், எதாக இருந்தாலும் பெஸ்ட் வர்றதுக்கு டைப் பண்ணுவேன். எங்கடாக்க இருந்தாங்க ஒருத்தரும் கணக்கெடுக்கலை என்ன, அது அப்படி தான். ஏன்னா பாடி பில்டிங் வந்து கூடாது, அது எங்கட மார்க்கத்தில் கூடாது. நம்ம அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். சரி, ஸ்போர்ட்டாக இருந்தால் எல்லா ஸ்போர்ட்டுக்கும் முன்னிடம் கொடுக்கணும். பணஞ்சா இப்போ ஒருத்தனுக்கு ஒரு இதுகள் பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காட்டி நான் எனக்கு பிடிச்சதே தானே நான் செய்வேன் என்ன. ஆமாம், எல்லாமே அப்படி தான். அப்போ அவங்களும் ஒரு ஹெல்ப் ஒன்று தந்தால் செய்யணும். ஆனால் மாஸ்டர் கிரேட், மாஸ்டர் அது அப்படிதாங்க. உலகத்தில் எல்லாமே அப்படிதான். நமக்கு தேவையா அந்த ஆப்ஷன் இருக்கும், என்ன நம்ம அதை ஆசைப்பட்டுட்டோமோ அது எங்கேயும் சுற்றி வந்து சேர்ந்துரும். ஆனால் அது எப்போ எப்படிங்கிறது தான் சர்ப்ரைஸ். அதான் சொல்கிறது, அடுத்த நொடி எப்போவுமே ஆச்சரியமானது இந்த நிமிஷம் இல்லை. அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம். தேவைப்படுறது என்னன்னா, நீங்கள் விரும்புகிறீங்களா, நீங்கள் விரும்புகிறத எந்த அளவுக்கு உறுதியாக நீங்கள் நம்புறீங்களோ அந்த வேகத்துக்கு அது வந்து சேரும். இது மாறாத பிரபஞ்ச விதி, இது ஒரு பெரிய விஷயம். சரி, அது ஒரு பொடியனா இருந்தால் செய்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொண்ணுங்களே வந்து பாருங்க, எவ்வளோ பொண்ணுங்க எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்காங்கல்ல. கல்யாணமாகி 3 பிள்ளைங்க பெற்ற பிறகு கூட சாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரியா, அதுவும் ஆம்பளையா இருந்துட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. 4 பிள்ளைகளுக்கு அப்பானாலும் இன்னும் என்னென்ன விரும்புகிறீங்களோ, என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் பொதுவான அந்த அல்லாவை நான் வந்து பிரார்த்திச்சுக்கிறேன். சரி, பேசலாம். இங்கே வாங்க, சொல்லுங்க. என் பேர் ஜெனா. நான் 33 வயசு. நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸுகள் அதுகள் செய்து இருந்தால தொடர்ந்து ஜிம் செய்துட்டு. எவ்வளோ காலமாக செய்றீங்க? நான் கனகாலமாக செய்கிறேன். நான் இது இடையில விட்டா மாதிரி இருக்குது. இடக்கிட விட்டு தொடர்ந்து இல்லை வேலையால். அப்போ நீங்கள் எங்காலு வேலையால் டைம்கள் பிரச்சனையால் எப்படியும் ஏதோ ஒரு டைம் எனக்கு ஒதுக்கி ஏதோ 1 கிழமை 2 கிழமை விட்டாலும் ஏதோ ஒரு டைம் நான் செய்து கொள்ளுவேன். இதாண்டு ஏடா போய் செய்யாட்டி அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. இப்போ ஜிம்மு போய் உடுப்பு போடைக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போ வளமையாக ஒரு தொடர்ந்து ஜிம்மு போயிட்டு போவாட்டி அது ஒரு முடியாது. நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னு என் பேர் இஸ்லாம், வயசு 26. நான் படித்த ஜப்னா சென்ட்ரல் காலேஜ். சின்ன வயசுலேருந்தே அத்லெட்டிக், லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப். வீட்டில் இன்ஸ்பிரேஷன் இருக்கு. இம்ப்ரெஷன் எங்கள் அப்பா தான், அது ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜப்னாவில் நாங்கள் இருக்கிற டைம் பெருசாக ஜிம்முன்ட்டு அப்படி ஒன்றும் இல்லை. இருக்கும் சும்மா வீல்கள் அதுகள். அப்புறம் வேலை விஷயமா கட்டார் போயிட்டு ஒரு 7 இயர் கழிச்சு வந்தேன். அப்போ அங்கே பார்க்கக்குள்ள ஜிம்வல் மிஷினரி அப்படின்ட்டு அந்த லெவலில் இருக்கும். நம்ம ஊர்லேயும் இருக்காதா, எங்களுக்கு ஆசை இருக்குமே செய்யணும்ண்டு. அப்படி இங்கேருந்து வரக்குள்ள தான் மதன் ஃபிட்னஸ் ஜிம். அங்கே உள்ள ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே இருக்குது. கோச்சர் சர்மிகன் தான், மற்றது எங்களோட அப்பா. ஆனால் இன்ஸ்பிரேஷன் ஆனது அப்பா வந்து எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அதை சொல்லுங்கள். அப்பா என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து கராட்டி சிலம்பு அது எங்களுக்கும் பழக்கி தந்துக்கிறார். சும்மா இருக்க விட மாட்டேன். சின்ன வயசுனா அப்படியே சுற்றி அடிச்சுன்னு அங்கே போய் இங்கே போய் சத்தியெல்லாம் எடுத்துக்கிறேன். அவ்வளோ பயிற்சி விடுறதில்லை எனக்கும் தம்பிக்கும். மெயின் அப்பா தான். அவர் கான்கிரீட் அதில் போட்டு தான் அடிக்கிறது செய்கிறது. நாங்கள் வந்து இப்போ அப்படி சொன்னோம்னா ஒரு 10 வயசுலேருந்தும் அதில் செஞ்சுருக்கிறோம். கராட்டியில் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கு. சொன்ன தப்பா இருக்கு இல்லை, என்ன அண்ணன்ட்டு அவரை தம்பின்னு சொல்லுவாங்க. அதனால ஒண்டா போகிறதில்ல. அவமானமாக இருக்குது போகிறதில்ல. அப்போ இனி வெயிட்டும் வரக்குள்ள ஒரு 100-110 கிலோ இருந்தது. இப்போ கட்டார்லேருந்து வரக்குள்ள அங்கே சாப்பாடு மட்டும்தானே. இப்போ ஒரு 96 கிலோ 94 கிலோவுக்கு குறைஞ்சிருக்குது. இன்னமும் குறைக்கணும். அதான். நீங்கள் எத்தனை கிலோ? அதில் வந்து 75 கிலோ இல்லை, இப்போ 80 கிலோ. நீங்கள் 80 கிலோ. நீங்கள் இப்போ எத்தனை கிலோ? இப்போ 96 கிலோ. வெயிட் கூட்டுறது குறைக்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது எங்கட இதில் தான் இருக்குது. இப்போ என்னால் உடம்பு குறைக்கவும் முடியும் கூட்டவும் முடியும். இப்போ
அதுக்கேற்ற எக்ஸசைஸ் என்ன ஜிம்மில் அந்த ஓட அது இல்ல பிரச்சனை. எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யம் தெரியுது இல்ல, அதுதான் அப்பா மகன் சரியா, அவரு வெயிட் குறைச்சி அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு, இவர் இன்னும் குறைக்கணுங்கிற நிலைமையில இருக்காருல்ல, அதுக்காக தான் குறைக்கிறது. டயர்ட் சாப்பாடு பெயின் பிரச்சனை. இப்ப சாப்பாடு அவர் சாப்பிடுறது நீங்க கண்ட்ரோல்ல இருந்தா தான் உடம்பு குறைக்கலாம். அதுக்கு அவட்ட சொல்லுங்க. இன்னொன்று சொல்லணும், நாங்கள் முதல் தடவை ஜிம்முக்கு போகல இவரை தெரியும். அப்போ எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அப்போ அத்லெட்டிக் செய்கிறதுக்காண்டி அப்போ ஜனானா சரியான ஹைட்டாகவும் உடம்பாகவும் இருப்பார். ஒரு 7-8 வருஷம் கழிச்சிட்டு பேச பார்க்கல இவர் என்ன எப்படி மெலிஞ்சிருக்கிறார், ஃபுல்லாக கேட்டால் டயட் பண்ணியிருக்கிறார். அவ்வளோத்துக்கு சரியான டிஃப்ரெண்ட், பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். என்னுடைய பேர் பாதுஷன், 26 வயசு ஆகுது. எனக்கு ரோல் மாடல் வந்து சூர்யா தான். சூர்யா பாரணமாயிரம் படம் பார்த்ததுலேருந்து செய்யணும்னு ஒரு ஆசை, அதுக்கேற்ற மாதிரி இப்போ போகுது செய்து. அடுத்தது இப்போ காம்படிஷன் பாடி பில்டிங். எத்தனை காம்படிஷன் போயிருக்கீங்க இது வரைக்கும்? நான் 2 போயிருக்கேன். 2 காம்படிஷன். நார்தர்ன் ப்ராவின்ஸ் மட்டுமா இல்லை நேஷனல் போனீங்களா? வடமாகாணம் போனான், மற்றது நார்தர்ன் ப்ராவின்ஸ். அதான் வடமாகாணம். நேஷனல் இங்க யாரும் நேஷனல் போடல. எனக்கு போறதுக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல. லூசியன் புஷ்பராஜ்னு ஒருத்தர் வந்து கிளிநொச்சி தானே அவர்? அவர் இன்டர்நேஷனல்லாம் அடிச்சாரு. அவர் வந்து 2016ஆம் ஆண்டு மிஸ்டர் ஏசியா ஓவரால் சாம்பியன். இல்ல அதுதான் சொல்றேன், அவர் இங்க கிளிநொச்சி தானே, அவரோட ஊர் கிளிநொச்சி தானே. இல்ல நார்தர்ன் ப்ராவின்ஸ் வந்து எப்படி வெளியில போனார் அவர்? அதான் எங்க நாட்டுக்கு மிக பெருமையா தேடி தந்தவர். அதை தான் நான் கேக்குறேன், எப்படி இங்க இருந்து போனாரா? ஏன் அவர் மைக் 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 இல்ல அவர் கிளிநொச்சி இல்ல, அவர் வந்து கொழும்பு சகோதர மொழியை சேர்ந்தவர் தான். இல்ல 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 தமிழ் லூசியன் புஷ்பராஜ் தமிழ். அவர் கொழும்புல இருந்து டோஹார்ல போய் அங்க ஜிம்ல இதாண்டி ஜிம்ல ஒர்க் பண்ணி தாண்டி தான் வந்து இங்க நார்தர்ன் ப்ராவின்ஸ்ல இருந்து சாம்பியன்ஸ் வந்து ஏன் நேஷனல் லெவலுக்கு போறது இல்ல? இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடு. இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகிடுது. ஒரு ரெண்டு சந்தேகம் இருக்கு பொதுவாகவே நான் கேட்குறேன். ஒன்று இங்கே பிக் மேட்ச் நடக்குது இல்லை, இப்போ சென்ட்ரலுக்கும் சென்ட் ஜோன் சென்ட்ரல், இந்த மேட்சை வந்து உலகமே அந்த ஆல் பாய்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இதாக பார்க்குறாங்க. ஆனால் நான் பார்த்து விசாரித்து கதைச்ச வரைக்கும் வந்து இந்த இங்கே கிரிக்கெட் அகாடமி இருக்குல்ல, இந்த கிரிக்கெட் அகாடமியோட 95% வந்து பழகிறவங்க எல்லாருக்குமே வந்து எப்படியாவது பிக் மேட்ச்ல ஆடணும்னு தான் இருக்குதே ஒழிய, அந்த மைண்ட் செட் தான் இருக்குதே ஒழிய நேஷனலுக்கு போறணுங்கிற அந்த சிந்தனை வந்து சரியான குறைவா இருக்கு. நான் கேட்கிறேன், அதே மாதிரி ஃபிட்னஸ்ங்கிற விஷயத்தையும் ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கிட்டோமோ நார்தர்ன் ப்ராவின்ஸ்ல? இவ்வளவு காலம் அப்படித்தான் இருந்தது, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போகுது. இப்பதான் நேஷனல் இதுக்கு வந்துதுன்றாங்க. விளையாட மிஸ்டர் நார்தர்ன் வைக்கிறதே வருஷத்துக்கு ஒருக்க தான் செய்கிறது. இப்போ தான் அவங்க அந்த நேஷனலுக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து இப்போ போன வருஷம் நடக்கல, இப்போ இந்த வருஷம் மே 22 நடக்க இருக்கு நினைக்கிறேன். நேஷனல் இது இங்கே செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்டை கொண்டு போவாங்க. இன்னும் அந்த வடமானத்துக்கு அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் இன்னும் கொடுக்க தொடங்கி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். இது சொல்லுங்க, நீங்க சொல்லியிருந்தது எத்தனை சாம்பியன்ஸ், எத்தனை டைட்டில், என்ன இடங்கள் அடிச்சிங்க? 85 கிலோவில் தேர்ட்டும், மற்றது 80 கிலோவில் செகண்ட் எடுத்திருக்கேன். நீ அடுத்த இந்த முறை இடையில இந்த கடந்த வருஷம் இல்ல 2020 செய்யல. என்ன எய்ம், ஆம்பிஷன் என்ன, என்ன எதை நோக்கி பயணம் இந்த உடல் பயணம்? கடைசி மட்டும் பாடி பில்டிங் தான். கடைசி வரைக்கும் பாடி பில்டிங் தான். பாடி பில்டிங் தான். கிளம்பில எத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்றீங்க? நான் 7 நாள். 7 நாள் ரெஸ்ட் இல்லாம ஒரு நாள் கூட இடைவெளி விடாம விளையாடுறது பிரச்சனை இல்லையா? அது பிரச்சனை தான். நான் காலுக்கு செய்யறதால இப்போ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணிக்கிறீங்க, லோ பாடி மேல் பாடி அப்படின்ட்டு. வாழ்த்துக்கள். என் பேர் மகேந்திர மதிவன், எனக்கு வயசு 25. எனக்கு ஜிம்முக்கு வர்றதுக்கு காரணம் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து பாடி பில்டர் ஆகணும்னு ஆசை. பாடி பில்டர். மற்றொன்று இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட வயசு இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ தப்பான வழிக்கு போகிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது, மது போதைக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நாங்கள் இப்போ நாங்கள் எந்த பழக்கமும் இல்லையா? இல்லை. 25 வயசுங்கிறீங்க? இல்லை. எந்த பழக்கமும் இல்லை? இல்லை. நான் வந்து இப்போ வேலைக்கு போய் வந்து எனக்கு ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன், இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நான் செய்ய வேணுமெண்டு. இப்போ நான் இந்த ஜிம் எனக்கு பிடிச்ச விஷயம். இப்போ நான் அந்த ஜிம்முக்கு போகிறதால எனக்கு அந்த தப்பான அந்த சிந்தனைகள் அதுகளுக்கு போகிற அந்த இதுகள் ஒன்றும் பெறாது. ஜிம்முக்கு போகிறதால உடம்பும் ஹெல்த்தியாக. இப்போ எவ்வளோ காலம் நீங்கள்? நான் ஒரு 2 வருஷமாக செய்கிறேன். மாற்றங்கள் தெரியுதா? நான் ஃபஸ்ட்டு வந்து ஜிம்முக்கு வரைக்கும் 53 கிலோ, இப்போ நான் 85 கிலோவுக்கு நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்க. வெயிட் ஏற்றினான். இப்போ போன வருஷம் போட்டிக்கு ஏறுறதுக்காண்டி மாதம் ஒர்க் அவுட் பண்ணி 75 கிலோவுக்கு ஒரு மாதத்தில் டைட் பண்ண உடம்பு. இப்போ இந்த வார போட்டிக்கு வாழ்த்துக்கள்.
வழக்கமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் முடிவில் நான் ஏதாவது மோட்டிவேஷன்லாம் ஏதாவது பேசுவேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியே மோட்டிவேஷன் தான். அதனால நான் வந்து அமைதியாகிக்கிறேன். வருகை தந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் எல்லாருமே உங்கள் துறையில் மிகப்பெரிய அளவு வெற்றிகளை அடையணும். மாஸ்டர் உங்களுடைய சமூக பணி தொடரட்டும். அதே மாதிரி மகளிர் அணி சார்பாக வந்திருந்த அவ்வளோ ஆழமான கருத்துக்கள் சொன்னீங்க. சான்ஸ்லெஸ், எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ அற்புதமான கருத்துக்கள் சொன்னீங்க. தனித்தனியாக இருவருக்குமே நன்றி. ஆகவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த வாரம் அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.